வெங்காய பக்கோடா அப்புறம் ஜிஞ்சர் மசாலா டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். 5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இது ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, இது மீடியம் சைஸாக இருக்குது. இதை தோல்லாம் உரிச்சிட்டு நம்ம இப்போ மெலிசாக இதை வெட்டிக்கணும். ஒரு கப் கடலை மாவு கூட எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா எவ்வளோ தேவைப்படுதுன்னு அப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். வெங்காயம் அந்த மாதிரி மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா உதிரி அந்த மாதிரி செஞ்சு விட்டுக்குங்க. இதை உதிரியாக பண்ணிக்கோங்க. இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். இது பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு, எல்லாமே குத்து மதிப்பாக பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ இருக்குதோ அந்த மாதிரி. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சோண்டு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது ஒன்றும் பதிகமாக இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி வேணும்னா சேர்த்துக்குங்க, நான் இஞ்சி போடலை. பச்சை மிளகா இதை ஒரு வாட்டி கலந்துக்குவோம். கடைசியாக மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த உப்புலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அடுத்து இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், சும்மா அந்த கலருக்கு தான். கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சோண்டு தெளிச்சுக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயை நல்லா சூடாக்கிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ பொரிச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒரு கலரு வரும், அது வரைக்கும் இதை பொரிச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இது பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். கலரும் அழகான ஒரு கலரில் இருக்குது. இதை எடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சிக்கோங்க. வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மசாலா டீ பார்க்கலாம். தண்ணி கொதிக்குது பாருங்கள். தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன். இந்த மாதிரி கப்பில் ஒரு 3 கப் தண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ இடிக்கல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் இது பட்டை, ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு வந்துட்டு ரொம்ப போட்டுறாதீங்க. கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாம்.
ஒன்றும் பதியமாகிடுச்சா போதும். அதுலேயே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதையும் ஒன்றும் பதியமாகிடுச்சிக்கலாம். ஓகே, போதும். தண்ணி கொதிக்கிது பாருங்கள். நம்ம இடித்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ்லாம் முதல்ல போட்டுக்கலாம். இந்த ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அப்புறமா தேத்தூள் போட்டுக்கலாம். தேத்தூள் நான் இந்த மாதிரி தேத்தூள் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. இந்தியா டீ அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். கிளாங்கில் வாங்கினேன். டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இப்போ பால் ஊற்றிக்கலாம். சீனியும் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு சீனி இனிப்பு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பால் நான் இன்றைக்கி தண்ணி பால் தான் எடுத்துருந்தேன். இந்த மாதிரி டம்ளரில் ஒரு கால்வாசி நான் எடுத்துருந்தேன் பால். உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். வடிகட்டிக்குங்க. வெங்காய பக்கோடா. இந்த சவுண்டுலேயே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ என்னோடய டீ டைம். நான் இந்த கொம்போ என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.